மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு மக்களின் நன்மையை, மக்களுக்கான திட்டங்களை திசை திருப்பும் அளவிற்கு ஒரு நாளும் மக்களின் அடிப்படை தேவைகளை பற்றி கவலைப்படாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்றால், ஒன்று இருமொழி கொள்கை. தாய் மொழியில் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வதை எதிர்க்கிறார்கள். இன்னைக்கு நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு, மும்மொழி கொள்கை எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, தமிழ் வழி கல்வியை இவர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழ் வழியில் 5வது வரை பாடம் படிப்பதை எதிர்க்கிறார்கள். இன்று தமிழ் வழி கல்வியின் நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே படிக்காமல் உயர்கல்வி வரைக்கும் போக முடியும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றீங்களே. 81 கோடி ரூபாயில் கலைஞருக்கு பேனா அடையாளம் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் கனல் போன்ற பாடல்களால் தமிழகத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்த பாரதியாரின் இல்லம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தமிழின் அடையாளத்தை நீங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாரதியாரின் இல்லத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை.